நண்பா இந்த வீடியோவில் ஓப்போ K13 டர்போ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஓப்போ மொபைலு. இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28,000 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாக்ஸு, சின்ன பாக்ஸு. இதில் வந்து குயிக் கைடு, அப்புறமா வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி. இதில் ஃபேன் இருக்கும்ல, அந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க போல். உள்ள மொபைல் எடுத்து பார்ப்போம். மொபைல் தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட் சார்ஜர் பார்ப்போம். 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது போல். அடுத்தது கேபிள் இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு பின் எஜெக்டர் இருக்குது. ஓகே, இது வந்து நமக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, தனியாக வச்சுருவோம். மொபைல் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க மொபைலில். ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக. இங்கே ஒரு மைக் இருக்குது. இங்கே ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, 2 மைக் இருக்குது. கீழே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் கீழே தான் சிம் போடுறது தான். சார்ஜிங்கும் கீழே தான். ரைட் சைடு வந்து இங்கே ஃபேனோட ஹோல்ஸ் இருக்குது. வால்யூம் அப் டவுன் இருக்குது. அப்புறம் பவர் பட்டன் இருக்குது. ஓகே கைஸ், மொபைல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த மொபைலோட ஃபஸ்ட் லுக்கு. ஓகே, மொபைல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லுக் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷு, இந்தியா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கலர் ஒய்எஸ்ஸு. ஓப்போ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது கைஸ். நான் இத்தனை நாள் சாம்சங் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஓப்போ உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. யூஸ் பண்ணவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. அடிஷ்னல் ஆப், இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்லாம் இருக்குது. அதுதான் இந்த மாதிரி மொபைல் எனக்கு பிடிக்கிறது இல்லை. செட்டிங்ஸ் போவோம், அபவுட் டிவைஸ் போவோம். இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 கொடுத்துருக்காங்க. 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 8GB அஃபிஷியல் ரேம் கொடுத்துருக்காங்க. 8GB வந்து அது சும்மா. இதில் வந்து கேமரா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும், பேக் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஃபேனும் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேமரா பார்ப்போம். இப்போதைக்கு நான் 1 நிமிஷம் தான் கேமரா யூஸ் பண்ணேன். கேமரா பேக் கேமரா நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு ஓகே தான். இப்போலாம் மொபைல் ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு இல்லையா? இந்த ப்ரைஸ்க்கு இது நல்லாவே இருக்குது. செக் பண்ண வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலு நல்லாவே இருக்குது. செல்ஃபிலாம் 1 2 எடுத்து பார்த்தோம், நல்லாவே இருக்குது. ஓகே நண்பா, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு மொபைல் தான். இன்னும் ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு மொபைல் வாங்கி அன்பாக்சிங் மட்டும் பண்ணிவிட்டு மொபைல் கொடுத்துருவேன். ஒரு 2 வீக்ஸ் அவர் யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் எப்படி இருக்குன்னு அவர்கிட்டயே கேட்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டவுட்லாம் அவர்கிட்ட கேட்போம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா.